நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நேர்மையான ஆளாக இருக்கு. அதை விட்டுட்டு நான் வந்து நேர்மவாதின்னு நான் சொல்லலைங்க. அது வந்து என்னை நேர்மவாதி ஆக்கிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹேப்பன் டு பி நான் ரிலேட்டட் டு பப்ளிக் லைஃப் டூரிங் மை சர்வீஸ். இப்போ நானே வந்து ஒரு பப்ளிக் ரிலேட்டட் ஸ்டேட் அஃபிஷியலாகவும் இப்போல்லாம் வந்து ஸ்டேட் அஃபிஷியலோட ஸ்டேட் கிளர்க்கு தான் ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேனா அப்படிங்கிறது இப்போது உள்ள நேரங்களில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்ப வரலாறு, சமூக வரலாறு, அதே மாதிரி தான் சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் அஸ்ட்ராலஜிக்கல் ரெண்டும் சப்போர்ட்டாக இருந்ததுனால இன்றைக்கி என்னால் ஓரளவு இது பண்ண முடியுது. அதே நேரத்தில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேடுதல்னால் ஃபைண்டிங் அவுட்னா என்ன, சின்ன வயசுலேயே அது என்னோடய பழக்கம். எதாக இருந்தாலும் அது எங்கே, இது எங்கே, அது எங்கே, எப்படி, அது எப்படி அந்த புக்கில் என்னது ஏதாவது ஒரு தேடுதல். அதுக்கு வந்து எங்கள் சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து படிக்கவே இல்லைங்க. அப்போல்லாம் சின்ன பள்ளிக்கூடம் 2ஆவதோ 3ஆவதோ படிச்சிருப்பாங்க. அப்பா வந்து 8ஆவது. படிப்பு கிடையாது, 2 பேருக்கு படிப்பு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் எனக்கு அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகபிள் இல்லை. எல்லாம் சுயமுயற்சி, ஆன்மீகமாக சுயமுயற்சி தேடுதல், அதே மாதிரி அஸ்ட்ராலஜியாக தேடுதல், எல்லாம் தானாக வந்ததுங்க. அதை வந்து நான் நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டதுனால, நல்ல வழியிலையும் பயன்படுத்திக்கிட்டேன். சில வழியில் அதில் நல்ல வழியில் பயன்படுத்திக்கிட்டதுனால தப்பாக போகிறவங்கள கேள்வி கேட்கவும் முடிஞ்சுது. தப்பு செய்கிறவங்கள கேள்வி கேட்டு கண்டித்து அவங்கள வந்து அவங்க உணர்கிற அளவுக்கு நான் செய்து விட்டேன் அப்படிங்கிறதே ஒரு பெருமை. அவங்க வந்து பனிஷ் பண்ணிட்டாங்களாங்க, அது 2வது விஷயம். அதை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்பவில்லை. பட் எனக்கு மனசாட்சி வரையில் நான் வந்து நேர்மையாக இருந்ததுனால இது 2ம் கோரிலேட் ஆச்சு. அதனால் நான் வந்து என்ன ஜாதகம் ப்ரெடிக்ட் பண்ணேன், நான் வந்து பண்டிட், நான் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து 100% ஷூராக இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஜென்யூன் அண்ட் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, எந்த பொசிஷன் வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். இதனால் வந்து நீங்கள் வந்து யாரையும் தேடி போக வேண்டாம். தெய்வீக அருள், அஸ்ட்ராலஜிக்கல் கிரக பலன் எல்லாம் வந்து வரும். அது வரல வெயிட் பண்ண முடியாததுனால தான் இன்றைக்கி வந்து க்ரோர்ஸ் ஆஃப் கேசஸ் பெண்டிங் இன் அப் டு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரல இருக்குது. அதில் 50% கேசஸ் வந்து டைவர்ஸ் கேஸுங்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 15 to 20 இயர்ஸ் இந்த ஃபாஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்ததுனால அதனால் நிறையா சமூக சீர்கேடுகளும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்கவுங்க சரியாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா பின்னாடி வந்து கஷ்டப்படுறாங்க. அதை வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன நிவர்த்தி உண்டு அதுதான் பண்ண முடியுமே தவிர, பாஸ்ட்டை வந்து இப்போ நான் பாஸ்ட்டை வந்து பேசுகிறதுனால வந்து அதே தப்பு. நார்மலாக பார்த்திங்கன்னா நான் வந்து பழசை நினச்சி எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டில் பகிர்றேனே தவிர, அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அது என்னமோ சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில், அதை நான் சொல்ல விரும்பலை. பட் எனிவே அதனால் வந்து நம்பிக்கையாக இருங்க.